இங்க நான் தான் கிங். சந்தானம் ஆஸ் யூஷுவலா லொல்லு சபா ஃபேமிலியோட போய் நடிச்சிருக்கிற ஒரு படம். அண்ட் ஆஸ் யூஷுவலா ஹீரோயின் ஒரு நியூ ஃபேஸ். ஃபர்ஸ்ட் 1 hour கன்ஃபியூஷன்லயே படம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். ஆனா அப்புறம் தான் புரியுது ஸ்டோரியே அப்படிதான் இருக்கு அப்படின்னு. 90s கிட்ஸுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே கல்யாணம். அந்த கல்யாணத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம். ஹீரோ ஒரு 90s கிட்ஸ் பொண்ணை தேடிட்டே இருக்காரு. பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பொண்ணு வீட்டுல இருந்து வர்ற காசை வச்சு அவரோட கடனை அடைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பெரிய ஜமீன் பொண்ணை பார்க்க போறாரு. கூடவே கல்யாணமும் பண்ணிடுறாரு. இந்த கல்யாணம் முடிச்ச உடனே தான் படத்துல வர்றது ட்விஸ்ட். இந்த ட்விஸ்ட்ல இருந்து இவர் எப்படி வெளில வராரு, டெரரிஸ்ட் எப்படி மாற்றுறாரு, அதுக்கப்புறமேட்டு கடனை எப்படி அடைச்சாரு அப்படிங்கிறது தான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. நிறைய காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய இடத்துல சாமி முடியலடா விட்டுருங்க அப்படிங்கிற லெவல்ல இருந்தது. பாட்டெல்லாம் ரொம்ப சுமாரா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கூட கேட்க முடியல, செகண்ட் டைம் கேட்க வாய்ப்பே கிடையாதுங்கிற லெவல்ல தான் இருந்தது. ஒரு பாட்டை பார்பி தீம்ல இமிடேட் கூட பண்ணிருக்காங்க. இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தோட கம்பேர் பண்ணா இந்த படம் பெட்டரா தான் இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம்.